Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நம்ம ரேங்க் லிஸ்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரேங்க் லிஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு கண்டிப்பா எந்த கல்லூரி எக்ஸாக்டா கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஆல் இந்தியா ரேங்க் பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும்? இந்த மாதம் 30ஆம் தேதி ஸ்டேட் கோட்டா ஆரம்பிக்குங்க. பட் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் 21ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆல் இந்தியா கோட்டா கவுன்சில் யாரு கலந்துக்கலாம்? டீம்டு யூனிவர்சிட்டி, எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் 100% சீட் ஆல் இந்தியா கோட்டால் ஃபில் பண்ணுவாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எஸ் பர் த நாம்ஸ் ஆல் இந்தியா கோட்டா, எய்ம்ஸ் 100% சீட், ஜிப்மர். ஸோ இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாமே ஆல் இந்தியா கோட்டால தான் நம்ம கலந்துக்க முடியும். அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 15% இடங்கள் கொடுக்குறாங்க. இந்த 15% இடங்கள் ஆல் இந்தியா கோட்டால ஃபில் ஆகுங்க. அப்போ ஒரு நம்ம ஸ்டேட்ல ஒரு 750 சீட், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஒரு 12,000 15,000 சீட் வருங்க. ஸோ இதுல யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, எந்த ஸ்டேட்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் குறைவாக இருக்கும் அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக உள்ள போவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், அவங்களுக்கு பிடிச்ச கல்லூரியை ஆல் இந்தியா கோட்டால எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு சீட்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. பட் இது நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள், ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு பிடித்த கல்லூரியை நீங்க ஆல் இந்தியா கோட்டால எடுங்க. அதை தாண்டி எல்லாருக்குமே ஆல் இந்தியா கோட்டால சீட் கிடைக்குமா, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்ல கட் ஆஃப் குறையுமாமே கிடைக்குமான வாய்ப்புகள் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 30,000 ரேங்க் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ஒரு 30,000 ரேங்க்ல இருந்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 25 தான் மேக்ஸிமம் 30,000 சொல்ற ஒரு சேஃப்டிக்காக. பட் அதே மாதிரி எஸ்சி கேட்டகரி, ரிசர்வேஷன் கேட்டகரியா இருந்தால் ஒரு 1 lakh இருந்தா கிடைக்கும். அப்போ ஆல் இந்தியா கோட்டால நல்ல மார்க் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு நம்ம இங்கேயே பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் போற மாதிரி இருக்கிறவங்க ஆல் இந்தியா கோட்டா கிடைக்குமானா கிடைக்காது. அதுதான் உண்மையும் கூட. அப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஆல் இந்தியா கோட்டால எடுக்க முடியுமா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜுடைய சீட்ஸ் எல்லாம் ஆல் இந்தியா கோட்டால போய் எடுக்க முடியாதுங்க. டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் தான் எடுக்க முடியும். ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிறது டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸ், ஜிப்மர். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே ஸ்டேட்ல தான் போய் எடுக்க முடியும். இப்போ ஆந்திரா ஸ்டேட் அப்படின்னா ஆந்திரா ஸ்டேட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணி எடுக்கலாம். பாண்டிச்சேரியில் இருக்கிற கல்லூரிகளை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்டு எடுக்கலாம். கர்நாடகா, தெலுங்கானா, ஸோ இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் கவர்மெண்ட் கோட்டாக்கு நம்ம ஸ்டேட் கோட்டால போய் எடுக்க முடியாத மேனேஜ்மெண்ட் கோட்டால எடுக்கலாம். பட் ஆல் இந்தியா கோட்டால எடுக்கிறதுக்கு அந்த 15% இடங்கள்ல மட்டும்தான் எடுக்க முடியும். அதுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. அப்ப இந்த வீடியோல டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய இருக்கு. தமிழ்நாட்டிலே நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு என்ன ரேங்க் தேவைப்பட்டது 2024ல? பட் ஒரு சில கல்லூரிகள் 18 லட்சம் வாங்குறாங்க, ஒரு சில கல்லூரிகள் 21 லட்சம் வாங்குறாங்க, ஒரு சில 25 லட்சம், ஒரு சில 30 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில ஃபீஸ் நிறைய வேரியேஷன் இருக்கு. பட் அதே கர்நாடகால டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து 20 lakhs, 21 lakhs, 22 lakhs தான் இருக்குது. தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் என்னென்ன டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்கலாங்க. ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ். ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 10,17,000 க்ளோஸ் ஆச்சு. ரவுண்ட் 2ல 6,26,000 க்ளோஸ் ஆச்சு. எல்லாருமே எடுத்துட்டாங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு கல்லூரி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கெல்லாம் ஒரு மார்க், மீடியமான மார்க் தான் எடுக்கிறாங்க. செட்டிநாடு 8,25,000 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோஸ் ஆச்சு. செகண்ட் ரவுண்ட்ல 6,29,000 க்ளோஸ் ஆச்சுங்க. செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கு. இப்போ ஜேஆர் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லக்கூடிய காலேஜ் புதுசாக போன வருஷம் ஆரம்பிச்சாங்க. ஃபீஸ் குறைவனால எல்லாருமே எடுத்துட்டாங்க. பட் ரொம்ப பழமையான கல்லூரியா கிடையாதுங்க, புது கல்லூரி. பட் 5,88,000, 3,70,000. காரணம் எல்லாருமே ஃபீஸ் 18 லட்சம் அப்படின்னு சொன்னோன்னே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீஸுக்காக எடுத்த கல்லூரிங்க. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அப்படிதான் 8,99,000, 5,43,000. இது ஃபீஸுக்காக தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. பட் பேஷண்ட் ஃப்ளோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு அளவுக்கு இருக்குமா? இருக்காது. ராமச்சந்திரா அளவுக்கு இருக்குமா? இருக்காது. பட் இதுதான் உண்மையும் கூட. சவிதா அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க பாருங்க, 5,68,000. ராமச்சந்திராக்கு அடுத்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய சவிதா, அதுக்கு அடுத்து செட்டிநாடு 3,65,000 செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 5,68,000. சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் குறைவா இருக்கு, 13,32,000, 9,61,000. பாண்டிச்சேரியில் மகாத்மா காந்தின்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. அந்த காலேஜினுடைய செகண்ட் காலேஜ் தான் சத்யசாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1 11,03,000. அடுத்தது 9,21,000. இப்போ என்ன ரேங்க் இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் கிடைக்குது டீம்டு யூனிவர்சிட்டியில. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. 3,13,000, 3,23,000. இந்த ஃபீஸ் வந்து 30 லட்சம் வருங்க. ராமச்சந்திரா நல்ல பழைய காலேஜ், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸலன்ட் பேஷண்ட் ஃப்ளோ எல்லாமே இருக்கு. ஆனால் ஃபீஸ் வந்து 30 லட்சம் வரும். 3 லட்சம் ரேங்க்ல முடிஞ்சிருக்கு, 3,23,000 முடிஞ்சிருக்கு. எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் அதிகமாக எடுக்கக்கூடிய கல்லூரி 6,36,000, 5,74,000. பேஷண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். பட் நிறைய கல்லூரிகள் அதில் இருக்கு. அது ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங், அதனால நிறைய க்ரௌட் இருக்கனால நிறைய பேர் பயப்படுறாங்க. பட் இந்த கல்லூரி 6,36,000 முடிஞ்சது, 5,74,000 ரேங்க் முடிஞ்சதுங்க. விநாயகர் மிஷன் மெடிக்கல் காலேஜ் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் குறைவாக தான் இருக்கும். 10 லட்சம்
செகண்ட் ரவுண்ட் 6,98,000. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 10 லட்சத்தில் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் க்ளோசிங் 6,98,000 இருக்குங்க. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் புதிய கல்லூரி, பெரிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, மீடியமா தான் இருக்கும். 11 லட்சம் 6 லட்சம் ஃபீஸுக்காக நிறைய பேர் எடுப்பாங்க. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் சீட்டு குறைவு. சரி, லலிதாம்பிகை அப்படிங்கிறது ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்னு இன்னொரு கல்லூரி, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் செகண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஃபீஸுக்காக தான் நிறைய எடுக்கிறாங்க. 6,17,000 ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் 2,78,000. ஃபீஸ் 18 லட்சம் 19 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு சொல்றதுனால இந்த வருஷம் எல்லாமே ஃபீஸும் கொஞ்சம் ரிவைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாரத் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது 1,06,28,000. 1,62,838. செகண்ட் ரவுண்ட்ல 9,34,000. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அது 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ், பாரத் மெடிக்கல் காலேஜ், லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ், வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ், விநாயக மிஷன் மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் சவிதா, மீனாட்சி, ஜேஆர், செட்டிநாடு அண்ட் ஏசிஎஸ். ஸோ இந்த ரேங்க் எல்லாமே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரிகளுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரேங்க் ஒருக்கா பார்த்துடுங்க. ஸோ 10 lakhs. ஸோ இந்த கல்லூரிகள் இந்த ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எந்த ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ஆர்டர் கிடையாது, ஆர்டர் வேணா நம்ம அடுத்த வீடியோ பண்ணி போடலாம். ஸோ இந்த வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்துருக்கோம். அதர் ஸ்டேட்ல, பாண்டிச்சேரி ஸ்டேட்ல, கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டில என்ன மாதிரி கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, இதை விட பெட்டர் காலேஜஸ் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம நிறைய வீடியோக்குள்ள பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.